ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிவிடலாம். அப்போ தான் நான் எந்த அளவில் இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியும். சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோமான்னு தெரியும். உங்களால் முடிஞ்ச இந்த சின்ன ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் சருகு சருகாக இருக்குது. அதெல்லாம் நல்லா புடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையானது வெங்காயம், இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படும். வெங்காயம் கொஞ்சம் பெருவட்டாக தான் இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் நம்ம உரிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும். ரொம்ப பல் சின்ன சின்னதாக இருந்தால் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்கும்போதே சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதனால் நான் துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, 2 பல் பூண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா வாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விடலாம். புளிக்குழம்புக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கடுகு போடுறவங்க போடலாம், இல்லைன்னா வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா 1க்கு 2 தடவை அலசிடுங்க. சட்டி கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகப்பில், பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கட்டும்னு. இதில் கொஞ்சம் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 3 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருகப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கறி மசாலா இல்லை, சும்மா சாதாரண மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை கரைச்சி ஊற வச்சு கரைச்சி தண்ணியை நிறுத்தி வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறத தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான செட்டிநாடு சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த புளிப்பாக காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் அது மறக்காமல் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். பேச்சுலருக்குலாம் இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோட, சிம்பிளான டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.